சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஈஸ்வரி, டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? கடைசி முயற்சியா சின்னையாவையே என் கூட கூட்டிட்டு போய் டிஜிபி கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி என் ராஜினாமா லெட்டர் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தங்கமே தங்கம், நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தங்கமே தங்கம். இசே, ஆமா டிஜிபியை பார்த்து ராஜினாமா லெட்டர் கொடுக்க போறியா? போ சீக்கிரமா போய் கொடுத்துருவா. சின்னையா, நீங்க என் கூட வரலையா? நான் எதுக்கு ஈசு? ஏண்டா அழகு, போன தடவை நீதான் கூட போன இல்ல? அம்மா, போன தடவை ஈசு நிஜமாவே ராஜினாமா லெட்டர் கொடுக்க போனாளா இல்ல எனக்காக பொய் சொன்னாலான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் நான் போன தடவை போனேன். எனக்கு இந்த தடவை ஈசு மேல சந்தேகமே இல்லம்மா. நான் ஈச முழுசா நம்புறேம்மா. ஈசு, நீதான் நேத்து ராத்திரியே ராஜினாமா லெட்டர் என் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ண. நான் உன் பக்கத்திலேயே தானே இருந்தேன். அதனால நீயே போய் டிஜிபி சாரை பார்த்து இந்த ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு வந்துரு. ஐயோ இல்ல சின்னையா, நீங்களும் என் கூட வாங்க. நான் எதுக்கு ஈசு? இல்ல சின்னையா, ஒருவேளை டிஜிபி லெட்டரை வாங்க மாட்டேன், ராஜினாமாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க ஏதோ அனாவசியமா என்ன சந்தேகப்படுவீங்க. எதுக்கு அதெல்லாம்? அது எப்படி? நீயே விருப்பப்பட்டு ராஜினாமா லெட்டர் கொடுக்கறப்ப அவர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல அப்படி இல்ல சின்னையா, ஒருவேளை அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அதுக்குதான். என்னடா ஏன் முழிக்கிற? ஈஸ்வரி சொல்றதும் சரிதானே. இவ விருப்பப்பட்டு போய் கொடுக்கறா, ஆனா அவரு வேண்டான்னு மறுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் போனா வெளியில தான் உட்கார்ந்துருக்கணும். ஈசு தான் டிஜிபி சாரை பார்க்க முடியும். நான் அந்த வரைஞ்ச மீசை ஏட்டையா கிட்ட மாட்டிக்கிட்டு துருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். எதுக்குமா அதெல்லாம்? நான் போகலாமா, ஈஸ்வரி மட்டும் போயிட்டு வரட்டும். ஈசு, நீ டிஜிபி கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு பார்த்து பக்குவமா பேசிட்டு வந்துரு. நீ எதுக்குடா பயப்படுற? ஐயோ நான் ஒன்னும் பயப்படல சின்னையா. பயப்படல? அப்புறம் என்ன? கிளம்பு போ 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 போ. அப்படி இல்ல சின்னையா, நீங்களும் என் கூட வாங்கல, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். ஐய ஏம்மா, என்னம்மா உன் மருமக இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? நீயும் பாத்துக்கிட்டு நிக்கிற. உன் மருமகளுக்கு எடுத்து சொல்லுமா. நான் உனக்கு தாண்டா எடுத்து சொல்லணும். என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆமாண்டா, அம்மா நானும் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. நீ அவ கூட போனேன்னா அவளுக்கும் ஒரு துணையா இருக்கும், அதுக்குதான் சொல்றேன். ஓ அப்படிங்கிறியம்மா? என்னடா, போ நீயும் போ, கிளம்பு. சரி, அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல இசே. சரி வா போவோம். அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சாமி எப்பவுமே நல்ல முடிவு தான் சொல்லும். சரிங்க இசு. இப்ப ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த விஷயம் நல்லபடியா முடியுமா. அதனால நீ போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாயேன். கடவுளே, இன்னைக்கு ஈசு வேலையை ராஜினாமா பண்ண போறா. நல்லபடியா இந்த வேலை நடந்து முடியணும். கண்டிப்பா நடக்கும். அத்தை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அத்தை. திவ்யா, என்ன திவ்யா? என்னத்த என்னவோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுல திவ்யா, அந்த ஈஸ்வரி வேலைய ராஜினாமா பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கா. இதுவரைக்கும் அந்த ஈஸ்வரி வசுந்தராவோ அழக நடிச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நான் பார்க்கணும். இன்னைக்கு இன்கேஸ் ஈஸ்வரி வேலையை விடாம ஏதாவது டிராமா பண்றத அந்த அழகு கண்டுபிடிச்சு கண்டிப்பா அப்செட் ஆவான். அத வச்சு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். சரிங்க அத்தை, நீங்க தெளிவா பிளான் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன். குட் திவ்யா. சரிங்க அத்தை, நான் அம்மா அப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். சரி திவ்யா, போயிட்டு வா. அதுக்குள்ள நான் தெளிவா ஒரு முடிவுக்கு வரேன். சரிங்க, சரியா? நான் வரேன். போயிட்டு வாமா.
ஈசு தண்ணி குடிச்சு முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். நீ தண்ணி குடிச்சிட்டல, அப்ப நம்ம போற காரியம் வெற்றி 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 தான். சரி கிளம்புவோமா? ஆமா ஈசு, வெளியில உன் ஜீப் இல்லையே, எப்ப வரும்? ஜீப் எப்படி வரும் சின்னையா? நான் தான் நேத்தே இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. அதனால நம்ம கார்ல தான் இன்னைக்கு போறோம். அவ்வளவுதானே, போயிடுவோம் நம்ம கார்லயே. ஐயோ சின்னையா, டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா போனை மறந்து கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கார் கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து. சரி ஈசு, வா போலாம். யாரு? ஓஹோ, ஹலோ அண்ணா, இன்னைக்கு நான் கலெக்ஷனுக்கு வரலண்ணே, நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கிறேன். ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, நாளைக்கு பாப்போம். மறந்தே போயிட்டேன். அழகு, பெரியமா இங்க வாப்பா. அத வர பெரியமா. பெரியமா, என்ன பெரியமா? என்ன அழகு, ராஜினாமா கடிதம் கொடுக்க போறீங்களா? ஆமா பெரியமா, நிஜமாவே இன்னைக்கு ராஜினாமா லெட்டர் கொடுக்க தான் போறோம். ஈசு நீங்க சொன்ன மாதிரி என்கிட்ட நடிக்கல பெரியமா. ஏன் அழகு, நீ ஈஸ்வரிய நம்புற, இந்த பெரியமாவை நம்பல?